ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. விளக்கு பூஜையானது துவங்குகின்றது. நம்முடைய சென்னை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க என்று நம் அனைவருக்காகவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தருமமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்பு அருளோடு இந்த அற்புதமான தெல்லாறு பகுதியில் சபையை நிறுவி அதற்கு உறுதுணையாக உள்ளவர்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் சிறந்து விளங்கும். ஆண்மையை ஒருமைப்பாட்டு உணர்வோடு இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் நிறைந்து விளங்க சிறப்பான தயவு வந்தனம். நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அற்புதமாக இந்த சபையை நிறுவி எல்லாருக்கும் நல்லபடியாக பிரசாதம் கிடைக்கணும். இது பிரசாதம், அன்னதானம், சாப்பாடு, சோறு எல்லாத்தையும் கிடச்சி இந்த சபையில் கிடைக்கிறது எல்லாமே ஒரு சிறப்பான பிரசாதம். இந்த பிரசாதம் இறைவனோட அருளால் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிரசாதத்துக்கு உறுதுணையாக ரொம்ப ஒரு சிறந்த தூணாக இருக்கிறவர் தான் நம்மளோட ராமநாதன் ஐயா. அவர் இந்த சபை மட்டும் இல்லை, எல்லா சபைகளுக்கும் ரொம்ப குற்றத்துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து எல்லா செயல்பாடுகளுக்கும் செய்யணும்னு நினைக்கிறவங்க செயல்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆதாரமாக இருக்காரு. இவங்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது தான் இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் தெரியறதுக்கே வாய்ப்பு இருக்காது. அன்னதானம்னா என்ன, விளக்கு பூஜைனா என்ன, சபைன்னா என்ன, வள்ளலார்னா என்ன, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்கெல்லாம் இருந்து ஒரு ஒளிகாட்டி இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த இடத்தெல்லாம் இதையெல்லாம் நிறுவனம். இங்க மேல ஷீட்டு போடணும். இந்த பூங்குளம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதுக்கு ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு தான் எனக்கும் தெரிஞ்சுது. அதனால ஐயா வந்து இந்த பெரிய விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா சொன்னாங்க இல்லையா, வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவரோட திருச்சபை தான் இது. அவர் சொன்னதே என்னன்னா, நம்ம பிறந்ததோட நோக்கமே வந்து அருள் அடையிறதுக்காக தான் நாம எல்லாமே பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எதுக்காக பிறந்திருக்கோன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அருள் அடையிறதுக்கும் அந்த பரிபூர்ண நிறைவு அடையிறதுக்காக தான் நாம பிறந்திருக்கூடாது. யாருன்னா ஒரு இறந்த வீடா போலன்னா நாளைக்கு இந்த ஊர்ல ஏதாச்சும் பேசுவாங்க, அதுக்காக நான் போகணும். ஏதாச்சும் ஒரு கல்யாணமா நான் மொய் எழுதாம போயிட்டா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால அவளுக்கு எதையாச்சும் நான் செஞ்சு வைக்கணுமே, செய்யலைன்னா எதையாச்சும் பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவா, அது பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட அன்பு வந்து இருக்கவே கூடாது. நாம எதையும் யாருக்காகவும் செய்யக்கூடாது. எந்த செயலையும் நம்மளோட விஷயத்துக்காக செய்யும் பொழுதுதான் அது உண்மை அன்பா இருக்கும். இப்ப ஐயா விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்து கிருஷ்ணமூர்த்தியாக்கு நம்மளோட ராமநாதன் ஐயா ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இதை எப்படி அழகா பண்ணலாம், ஊர் மக்கள் எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்கிற வைக்கலாம்னு சொல்லிட்டு உண்மையான சப்போர்ட்டா இருந்து அவ்வளவு அழகா வேலை பார்த்துருக்காங்க. ஐயா வந்து பெரிய அன்போட விளக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் பாருங்க, இறைவன் நிலைன்னு வந்துருச்சுனாலே
அது எதையுமே எதிர்பார்க்காது. அப்ப நாமளோட மனசு எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒண்ணு கொடுத்தேன், நான் கொடுத்ததுனால ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா அது உண்மையான அன்பா இருக்காது. அப்ப உண்மையான அன்பு இல்லாத போது இறைவனோட அருள் கிடைக்காது. இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு உண்மை அன்பு இருக்கணும். இதுதான் வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. எந்த உயிர் பசிச்சாலும் அந்த உயிர்களுக்கு நீ ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு விஷயம் செய்யணும். அந்த ஜீவகாருண்யம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொரு உயிர் சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது நான் பெரிய ஆனந்தத்தையும் ஒரு நிறைவை அனுபவிக்கிறேன். அதனால பெரிய தயவோட நான் அந்த உயிருக்கு அன்பா பாசமா கொடுக்கிறேன். அந்த உணர்வு மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அதனால அன்பு உண்மை அன்பா இருக்கணும்ன்றதுதான் வள்ளல் பெருமானார் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப இங்க வந்திருக்க எல்லாருமே அந்த இறைவனோட பரிபூரணமான அந்த அருளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அன்பு உண்மை அன்பா இருக்கணும். அந்த உண்மை அன்பை நான் எப்படி வளர்த்துக்கிறது? ஒரு 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 பச்சை குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 5 மாசம் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்களா, ஒரு அம்மா சொல்லுவாங்களா, எனக்கு நீ ஐயா நீங்க கொஞ்சம் போயிட்டு வராம கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க, நீங்க தான் கேட்கும் போது எல்லாமே ஊத்திக்குவாங்க. அதனால ஒரு பச்சை குழந்தை, ஒரு 5 மாசம் குழந்தை இருக்கு. அப்ப நம்ம அம்மா சொல்லுவோமா, நான் நேற்று உனக்கு செர்லாக் ஊட்டி விட்டேன், இன்னைக்கு எனக்கு நீ ஊட்டி விடணும் அப்படின்னு கேட்போமா? எதிர்பார்க்க மாட்டோம். நாம குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நினைப்போம். எனக்கு அந்த குழந்தை கொடுக்கணும்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் உலகத்துல எந்த உயிருக்கு நம்ம எதை செஞ்சாலும் எனக்கு அங்க இருந்து ரிட்டர்ன் வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. நான் உனக்கு இதை செஞ்சேன் அதனால எனக்கு இது வரணும் அப்படிங்கிற நினைப்புலாம் இல்லாம நம்மளோட அறிவு பேரறிவா இருக்கணும். அது பெரிய அறிவா இருக்கணும். பெரிய அறிவா இருக்கணும் அப்படின்னா பெரிய தயவு இருக்கணும். எதையுமே எதிர்பார்க்காம எல்லா விஷயங்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட எனக்கு நிறைவா இருக்கு, நான் நிறைவா இருக்கேன், இறைவன் என்னை ரொம்ப தன்னிறைவா வச்சிருக்காரு, ஆண்டவரோட அருள் எனக்கு பரிபூர்ணமா இருக்குங்கிற உண்மையை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு குச்சி வச்சு டப்புன்னு ஒண்ணு போட போறோம். நடுவுல பேசுறவங்க விளையாடுறவங்க எல்லாம் நம்மளோட அறிவு ஒரு உண்மையான அறிவா இருக்கணும். அந்த உண்மையான அறிவு நம்மளை விட்டு போகாம காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்மளோட எல்லா செயல்பாடுகளும் எப்படி இருக்கணும்னு சொன்னா தயவோடவே இருக்கணும். இந்த நேரம் என்னோட வார்த்தையாலும் சரி, என்னோட எண்ணத்தாலும் சரி, என்னோட செயலாலையும் சரி, எந்த தவறுமே இல்லாம ஜீவகாருண்யத்தோடவே என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வாழற நாம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஐயா எல்லாமே 6000 பாடல்கள் எழுதியிருக்கார் வள்ளல் பெருமானார். 6000 பாடல் எழுதின வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எப்பவுமே தயவு, கருணை, அன்பு, அருளோட இருந்துட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். மரணம்ங்கிறது கூட உனக்கு தள்ளி போகும், மரணமே உனக்கு இல்லாம கூட போகும். அப்ப நாம எப்பவுமே எப்படி வாழணும்னா தயவு, கருணை, அன்பு, அருளோட வாழணும். என்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு, நான் யாருக்காச்சும் கொடுத்துட்டா அது எனக்கு குறைஞ்சிடாது. ஆனா அதுக்கும் ஐயா சொல்றாங்க, எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது, அடுத்து அடுத்து ஓங்கும் அருளுடைய பொண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நீ எவ்வளவுதான் எடுத்தெடுத்து யாருக்காச்சும் கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட அது உனக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கொடுக்கிறவங்களுக்கு என்னைக்குமே குறைவே இருக்காது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது ரொம்ப சின்ன வட்டமா நாம போடக்கூடாது. நம்மளோட வட்டம் பெரிய வட்டமா இருக்கணும். இறைவன் கிட்ட போயிட்டு எப்படி வேண்டணும், எப்படி தயவா இருக்கணும். ஐயா எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரியணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாமும் சாமி கிட்ட போயிட்டு என்ன கேட்கணும்னா, அப்பா நான் 6 உயிர்க்கெல்லாம் அன்பு செய்யணும்னு கேட்கணும். இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது அப்பா நான் எல்லா உயிருக்கும் நன்மை செய்யணும். நம்மளோட மனசுல சங்கற்பம், விகற்பம், விருப்பு, வெறுப்பு, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, இந்த எந்த வேறுபாடும் நமக்கு இருக்கவே கூடாது. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு இவங்க மேல அவ்வளோ விருப்பமா இருக்கு, அது ஏன்னே தெரியல, அவங்கள நான் ரொம்ப விருப்பமா இருக்கேன்றதும் அவசியம் இருக்காது. ஒரு பொருள் மேல அதிகமான விருப்பமும் இருக்கக்கூடாது. எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு வெறுப்பா இருக்காது, ஏன்னே தெரியல, அப்படியே என்னோட
உச்சியில இருந்து பாறை வரைக்கும் திகு திகு திகுன்னு எரியுதுன்னு சொல்றோம்ல, அப்படி ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது. எது மேலேயும் அதிகமான அது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்ற விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. நமக்கு சினமும் இருக்கக்கூடாது, வெகுளியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியே ஒருத்தர் மேல ஆத்திரப்படுறது, கோபப்படுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்மளோட குணங்கள் எதையுமே எதிர்பார்க்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு பெருமை, அவ வீட்டு கல்யாணத்தை அவங்க அப்படி பண்ணாங்க, அதை விட பெருமையா நான் பண்ணணும், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் அழகா போட்டாங்க, அதை விட அழகா நான் நோட்டீஸ் பண்ணோம், அவங்க வீட்டுல சோஃபா வாங்கிட்டாங்க நானும் வாங்கணும், அவங்க வீட்டுல கார் வாங்கிட்டாங்க எனக்கு மட்டும் கார் இல்லையே. ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒண்ணு நல்லா இருக்காங்கன்னு சொன்னா நல்லா இருக்கட்டும் நினைக்கணும். அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கேன் எனக்கு மட்டும் கிடைக்கலையெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட மனசு எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஒரே விஷயமா தான் இருக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு இருக்கணும். இந்த உணர்வு யாருக்கு இருக்கும்னு சொன்னா இறைவனுக்கு தான் இருக்கும். இறைவன் என்ன எல்லாருக்குமே இறைவன் இருக்கார். எல்லாரும் ஏன் மொத்தமா கோவிலுக்கு போறோம்? எல்லாரும் யாராச்சும் வீட்டுக்கு போவோம், எல்லாரும் எங்க போவோம்னா இறைவன் கிட்ட போவோம். அங்க எல்லாருமே இறைவனை நோக்கி போறோம். அப்ப இறைவனை நோக்கி எல்லாமே ஒரு இடம் போறோம்னா ஏன்னா அவருதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதே மாதிரி நாமளும் தெய்வம் ஆகணும். அப்ப நாமளும் தெய்வம் ஆகனா எல்லாரும் நம்மளை நோக்கி வருவாங்க. எல்லாம் நான் ஒரு பையன் தான், அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன், இன்னைக்கு எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான்னா அந்த ஒரு பையன்கிட்டயும் பணம் தான் முக்கியம், நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிடு, பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு நம்ம பதுக்கி பதுக்கி வச்சு வச்சு அவனுக்காக வாழ்ந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பையனுக்கு நம்ம அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த பையன் அவங்க அம்மாக்கே சோறு போறதுக்கு யோசிக்கும். ஆனா எல்லாரும் முக்கியம்னு நம்ம வாழறத நம்ம குழந்தை பார்த்துச்சுன்னா நம்ம அம்மா எல்லாரும் முக்கியம்னு சொல்லி தானே வாழ்ந்தாங்க. அப்ப நாமளும் நம்ம அம்மாவை ரொம்ப முக்கியமா நினைக்கணும்னு தோணும். அப்ப நமக்கு எல்லாருக்குமே பொதுவான உணர்வு இருக்கும் பொழுதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பூரணமான அருளை நாம எல்லாருமே அனுபவிச்சு ஆனந்தப்பட முடியும். இதுதான் வள்ளல் பெருமானார் நாம விளக்கு பூஜை செய்யும் பொழுது தயவு கருணை அருள் உணர்வோட, நானும் விளக்கு பூஜை செஞ்சேன்னா நம்ம செய்யக்கூடாது. விளக்கு பூஜை செஞ்சப்பா ஏதோ எனக்கு எல்லாமே மொத்தமா கிடைச்சிரும்னா எப்படி கிடைக்கும்? ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது, பரீட்சைக்கு போயிட்டா மட்டும் பேனா வச்சு இப்படி ஏதோ கிறுக்கி வச்சுட்டா மட்டும் மார்க் 100 மார்க் வாங்குமா? பரீட்சைக்கு முன்னால நல்லா படிச்சிருக்கணும், படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுனா மார்க் வாங்கும். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் விளக்கு பூஜை செய்யறதோட பலனை பூரணமா அடையணும்னு சொன்னா இது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த விளக்கு பூஜை செய்யறதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னா ஆண்டவரோட தயவை உணர்ந்து நம்ம எல்லாருமே அப்படியே உருக்கத்தோடும் அருள் உணர்வோடும் நம்ம எப்படி வேண்டணும்னு சொன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணும். நமக்கு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. எனக்கு வீட்டுல இந்த கல்யாணம் நடக்கணும், காது குத்தணும், மொட்டை அடிக்கணும், கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், பெரிய பையன் ஃபாரினுக்கு போயிடணும், அந்த அல்பமான புத்தி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அது ரொம்ப அல்பம், வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் நாள் சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசெல்லாம் பெரிய மனசா இருக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கூடாது. என் பிள்ளை என் புருஷன் என் பொண்ணு என் மருமக புள்ள என் மருமக பொண்ணுன்னு நினைக்கிறதெல்லாம் கடந்து எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறத கிள்ளி கொடுக்க கூடாது, அள்ளி கொடுக்குற மனசை நம்ம எல்லாருமே வளர்த்துக்கும் பொழுதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தனிப்பெரும் கருணை கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஏன் எல்லாரும் விளக்கேற்றுறோம்னு சொன்னா இறைவன் எல்லாருக்கும் அருள் கொடுப்பாரு. அப்ப அவருக்கு மட்டும் அந்த பொதுவான உணர்வு இருக்கு இல்ல, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற உணர்வு இறைவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டோம். அப்ப நமக்கே அது இருக்கக்கூடாது, நமக்கு அப்படிதான் மனசு இருக்கணும். நம்ம அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஓ அவருக்கு அவ்வளவு பெரிய மனசா, இறைவா உன்னோட மனசை எனக்கும் கொடுப்பா. எனக்கு ஐயன் இதான் கேட்டாரு, இந்த பிறவிலேயே பிணி மூப்பு பயம் தாகம் இச்சை போன்ற எல்லா அவஸ்தையில இருந்தும் நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு
என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நீ எடுத்துக்கப்பா, உன்னோட உடல் பொருள் ஆவிலாம் எனக்கு கொடுப்பான்னு சொல்ற. அதே மாதிரி நாமும் இறைவா என்னோட எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு உன்னோட குணத்தை மட்டும் கொடு. நம்ம ஆண்டவர்கிட்ட அதான் கேட்கணும். இறைவா எனக்கு உன்னோட குணத்தை கொடு, உன்னோட குணத்தை கொடு, உன்னோட தயவு மனசை கொடு. தயவு பெரியது, தயவு பெரியது, இறைவனோட தயவு பெரியது. அப்ப இறைவன்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. இறைவா உன்னோட குணத்தை எனக்கு கொடுப்பா, எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்லாம் சாமி கிட்ட போய் நம்ம கேட்கவே கூடாது. இறைவா எனக்கு என்ன வேணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இப்ப இந்த ரூம்ல நாம ஒரு 50 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இறைவா 50 பேர் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சாமி வந்தாருன்னா 50 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா அதுல நாமளும் அடங்கிடுவோம் இல்லையா? இறைவா நான் விளக்கு பூஜை பண்றேன்ப்பா, என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடணும், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிடணும், என் பொண்ணுக்கு நல்லபடியா முதல் மார்க் எடுத்துடணும். இப்படிலாம் வேணா சாமி வந்து தனித்தனியா எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஒரே என்னடா பண்றது, ஒரே பெட்டிஷனா இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு ஒரு மாதிரி இந்த ஜனங்களாம் எப்பதான் திருந்துங்க. நம்ம இதுங்களை பிறக்க வச்சதே உண்மையை புரிஞ்சு அருள் பூரணத்துல வந்து ஆண்டவரோட கலக்கணும்ன்றதுக்கு தான் நாம அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா இது இன்னும் சோறுக்கும் தண்ணிக்கும் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்குமே கடந்து 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 இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரொம்ப யோசிப்பார். இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர்கிட்ட இறைவா அருட்பெரும் சொல்லி ஆண்டவரே உன்னோட தனிப்பெரும் கருணையினால எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, உன்னோட கருணை ரொம்ப பெருசுப்பா, நீ ரொம்ப தயவுப்பா அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐயா வந்து அதனாலதான் ஐயா எழுதின 6000 பாடலும் தயவு கருணை அன்பு அருள் நிறைஞ்சதா இருக்கும். ஐயா ரொம்ப அழகா சொல்றாங்க. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவரால் உவக்கின்றவர்கள் யாவர் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அங்க அவங்களுக்கு நான் அருள் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அருட்பெரும் சொல்லி ஆண்டவராக வள்ளல் பெருமானார் எழுதுறாங்க அருட்பாளர். அதே மாதிரி நாமளும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உரைக்கும் வார்த்தை நாயகனோட வார்த்தை. ஏன் உரைக்கிறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன்னு ஐயா சொல்றான். யார் சொல்றாரு? நம்மளோட வள்ளல் பெருமானார் சொல்றாரு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க, வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைச்சா எல்லாரும் நல்லா இருக்கும்ல. ஆண்டுக்காண்டு தேதிக்கு தேதி 1000 வருகிறது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுக்க சுபதினம் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் இப்படிலாம் சொல்றதை விட ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஆண்டவரோட அருள் குழந்தையா இருப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்மளோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தயவோட உணர்ந்து அதற்கான ஒரு பூஜை தான் இது. அதை நாம செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பிரகாசத்தை நாம பார்க்க முடியும். வள்ளல் பெருமானால் ஜோதியில அந்த ஒளியை ஏற்றி வைத்து அந்த ஒளியை இந்த கண்கள் மூலமா உள் வாங்கி புருவ மத்தியில ஆண்டவரோட அருள் ஒளி பிரகாசிக்கிறதா பாவிச்சு தயவோட மந்திரம் சொல்லணும். தயவு நமக்கு பெருந்தயவா இருக்கும் பொழுது எல்லாருமே ஆண்டவரோட அருள் பூரணத்தை இன்னைக்கே நாம அடைய முடியும். அதற்கு ஆண்டவரோட பூரணமான ஆசீர்வாதம் நிறைவா விளங்கும்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் இப்ப ஜோதி ஏற்றிக்கலாம். ஜோதி ஏற்றி ஜோதிய மகாமந்திரம் சொல்லும் பொழுது எல்லாரோட கவனமும் எப்படி இருக்கணும்னு சொன்னா இறைவனோட கருணைய உணர்ந்து இருக்கணும். உணர்ந்து புரிஞ்சு அவரோட கருணை ரொம்ப பெருசு, அதனால இறைவா உனக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, உன்னோட கருணை பெருசுப்பான்னு சொல்லி நினைச்சு மனம் உருகி நம்மளோட அப்படியே அந்த உருக்கத்தோட மந்திரம் சொல்ல இறைவா உன்னோட கருணை ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு உணர்ந்து நாம எல்லாமே சொல்லணும். இப்ப நாம மந்திரம் சொல்ற நேரம் நம்ம எல்லாம் விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றிக்கிட்டு ஆண்டவரோட உருக்கத்தோட மந்திரம் சொல்லலாம். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் ஏற்றி பக்கத்துல கொடுங்க. பக்கத்துல
ஜோதி தனிப்பெரும் கருணை அளிப்பெரும் ஜோதி மங்களம் சொல்லுங்க. நம்மளோட கண்கள் வந்து ஜோதியை பார்த்த மாதிரி இருக்கணும். ஜோதியை பார்த்து